இந்த நாளிலே நம்முடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இருக்கிறார்கள். ஜெபத்துடனும் எதிர்பார்ப்போடும் இருப்போம். கர்த்தர் தமது ஆசீர்வாதமாய் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தரும்படி நம்முடைய நல்ல கர்த்தரை கரம் தட்டி வாழ்த்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் தலைகளை வணங்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு ரட்சகரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரிது, இரக்கம் பெரிது. தகப்பனே, கடந்த நாள் முழுவதுமாக கண்ணின் மணி போல எங்களை காத்து இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக கிருபை கொடுத்ததற்காக நன்றி. தேவரீர், இந்த நாள் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவரீர் உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் உணர முடிந்தோம். இப்பொழுதும் தேவரீர் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக தேவரீர் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 16:20. நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் நான் இங்கு வந்த பிற்பாடு இந்த வார்த்தையை தேவன் தெளிவாக ஞாபகப்படுத்தினார். நான் திட்டமாக சொல்ல முடியும், இங்கு வந்து அமர்ந்த பிற்பாடு தெளிவாக இந்த வார்த்தையை தேவ ஆவியானவர் தெளிவாக தேவன் இந்த வார்த்தையை சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, சில வேளைகளில் தேவன் நம்மை விட்டு விலகினதை அறியாதபடி, நம்மை விட்டு அவர் விலகினதை அறியாதபடி, நம்முடைய கரத்தை அவர் விட்ட நிலைமையை உணராதபடி, தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகினதை அறியாதபடி, எப்படி சவுலை விட்டு ஆவியானவர் விலகினாரோ அப்படியாக தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகினதை அறியாதபடி நாம் இருக்கலாம். இன்று இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்த்து, அன்று ஒரு நாள் வல்லமையாக ஊழியம் செய்த, வல்லமையாக தேவனுடைய ஆவியினால் எதிரிகளை வீழ்த்தின அந்த சிம்சோன் சாதாரணமாக அல்ல, ஒரு தாடை எலும்பின் மூலமாக பெரிய காரியங்களை செய்தவர். ஒரு நாளில் அவன் மீது தேவ ஆவியானவர் இறங்கும் பொழுது பெலிஸ்தியரை சின்ன பின்னமாக மாற்றினவர். அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கும் பொழுது அவன் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவன். இப்பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியாதபடி எப்போது போல செயல்படும் பொழுது அங்கே ஒரு தோல்வியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவமானத்தை பார்க்கிறோம். இப்பொழுது அவன் அடிமைப்படுகிறதை பார்க்கிறோம், கையில் விலங்கு போடப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த காரியம் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக பல தீமைகளை அவன் அனுபவிக்கிறார். ஒரே ஒரு காரியம், கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அதி நிமித்தம் அவன் இப்பொழுது அந்த பெலிஸ்தியரை மேற்கொள்ள முடியவில்லை. அதி நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி, அதி நிமித்தம் கண் பிடுங்கப்படுகிறது, அதி நிமித்தம் பரியாச சின்னமாக மாறுகிறான். அதி நிமித்தம் இப்பொழுது வெண்கல விலங்குகள் அவனுக்கு போடப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன் ஒரு சாதாரண நிலைமையிலே எல்லாருக்கும் ஒரு பரியாச சின்னமாக நிற்கிறான். அருமையானவர்களே, காரணம் கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியாதபடி அவன் இருந்தது போல இன்று ஒருவேளை உங்களுடைய காரியம் எது நிமித்தம் அவன் வாழ்க்கையிலே இச்சைக்கு இடம் கொடுத்தபடியினால், தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை அவன் விரும்பினபடியினால் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அதை அறியாதபடி
ஆரம்பத்திலே தேவன் என்ன செய்தாரோ அதே ஜெயத்தை அதே பலத்தோடு செயல்படுவேன் என்று அவன் இப்பொழுது முயற்சி பண்ணும் பொழுது தோற்று போனார். இந்த சத்தத்தை கேட்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுவரை என் வாழ்க்கையிலே இப்படி ஜெயம் இருந்தது, இப்படி தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்தார் என் பிள்ளையின் வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய வியாபாரத்திலே. ஆனால் இப்பொழுதும் அதே போல் இந்த காரியத்திலும் ஜெயம் வரும் என்று நினைத்தேன். ஆனால் தோல்வியை சந்திக்கிறேன். கனத்துக்குரிய பாத்திரமாக இருந்தேன், கனவீனமாக இருக்கிறேன். அருமையானவர்களே, உங்களை சோதித்து பாருங்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றவர் கர்த்தர் கூட இருந்தார். ஜெயத்தின் மேல் ஜெயம் வந்தது. இப்பொழுது அதே சிம்சோன் வாழ்க்கையிலே அதே எதிரிகள் வரும்பொழுது எந்த எதிரிகளை மடங்கடித்து, எந்த எதிரிகளை ஓட ஓட விரட்டி எந்த இடத்திலே நிமிர்ந்து நின்றாரோ அதே இடத்தில் தோல்வியும் சின்னமாக அந்த எதிரியின் கையிலே இருந்து பரியாசம் பண்ணப்படத்தக்கதாக அவனை சூழ்ந்து அவனுடைய கண்களை பொழுங்கி இப்பொழுது அவன் ஒரு தோற்று போன நிலைமையிலே நிற்பதற்கு காரணம் கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஏன் விலகினார்? அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்பாததை இவன் விரும்பினார். தேவன் விரும்புகிற அந்த காரியங்களை இவன் விரும்பும் பொழுது தேவன் அவனோடு இருந்தார். தேவன் விரும்பாததை இவன் விரும்பும் பொழுது, அருமையானவர்களே, உங்களுடைய சரீரம் விரும்புகிறதற்கு நீங்கள் இடம் கொடுத்து தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் அறியாதபடி துணிகரமான முறையில் இன்று சற்று யோசித்து பாருங்கள். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஒரு வருட காலமாக தேவன் அவனோடு இல்லாத ஒரு நிலைமையிலே அவன் இருந்தான். சங்கீதம் 51 சொல்லும் பொழுது அங்கே தெளிவாக பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரோ. ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் கர்த்தர் அவனை விட்டு இல்ல, ஆவியானவர் அவனோடு இருந்தார். ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தும் பொழுது தன்னை பரிசோதித்து தன்னுடைய நிலைமை, தன்னுடைய தோல்வி, தன்னுடைய அவமானம், தன்னுடைய இழப்பு, தன்னுடைய குடும்பத்திலே கண்ணீரின் அனுபவத்துக்கு என்ன காரணம் என்பதை அறிந்து உடனடியான முறையில் தன்னை சரி செய்து கொள்ளத்தக்கதாக சங்கீதம் 51 உணர்ந்தவனாக எழுதினான். அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக தேவன் அவனை கையில் எடுத்தார். பொய்யவன் கையில் உள்ள மண்பாண்டம் உடையலாம், ஆனால் மறுபடியும் கையில் எடுத்து தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வணங்குகிற நல்ல பொய்யவன் இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை விட்டு விலகினதை அறியாத பட்சத்திலே நீங்கள் இந்த நாளில் தோல்விக்கு காரணம் என்ன, இது ஏன் என் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும், இந்த அவமானம், இந்த தோல்வி, இந்த நஷ்டத்துக்கு காரணம் என்ன என்று நீங்கள் சொல்லலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது, அவருடைய கற்பனையின்படி நடக்கும் பொழுது எல்லாமே ஜெயத்தின் மேல் ஜெயம், பலத்தின் மேல் பலம், மகிமையின் மேல் மகிமை. ஆனால் எப்பொழுது வழியை விட்டு போகிறோமோ, யாத்திராம 23:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் இப்படி சொல்கிறது, வழியில் உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, வழியில் நாம் நடக்கும் பொழுது இயேசு ரட்சகர் யோவான் 14:3 நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றார். அந்த கிறிஸ்துவின் வழியில் நடக்கும் பொழுது, அதே போல 1 யோவான் 2:6 சொல்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அந்த வழியில் நடக்கும் பொழுது, வழியில் நடக்கும் பொழுது வழியிலே உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று யாத்திராம 23:20 வாசிக்கிறோம். ஆனால் எரேமியா 2வது அதிகாரம் 17 வாசிக்க கேட்போம். 2:17 எரேமியா. சீக்கிரமாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். ஏன் எனக்கு இது நேரிட வேண்டும்? ஏன் இந்த தோல்வி வர வேண்டும்? ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட கண்ணீரின் அனுபவம்?
ஏன் என்னுடைய கையின் பிரயாசத்தில் தோல்வி? அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விடையை கொடுக்கிறார். வழியில் நீ நடந்தாய், உன்னை காப்பதற்கு ஒரு தூதனை அனுப்பினே. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டமில்லாதபடி நஷ்டமில்லாதபடி வாழ்ந்தாய். இப்பொழுதோ வழியில் உன்னை நடத்தி கொண்டு போகும் பொழுது நீ அவரை விட்டு உன்னுடைய சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி, உன்னுடைய ஞானத்தின்படி நீ நடக்க ஆரம்பித்தார். இப்பொழுது காண்கிற தோல்வியும் வேதனையும் இப்படிப்பட்ட காரியங்களையும் தேவன் நேரிட பண்ணினதற்கு காரணம், நீ அவரை விட்டு நீ உன் சொந்த வழியிலே நீ நடக்க ஆரம்பித்தாய். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசாயா 50:11 சொல்லுகிறது, நெருப்பை கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே நீ நடந்தால், உனக்கு நீயே ஒரு திட்டத்தை தீட்டி நீ நடந்தால் வேதனையில் கிடப்பீர்கள். அது என் கையினாலே என் கரத்தினாலே நடக்கும் என்று ஏசாயா 50:11 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய யோசனையின்படி நாம் நடப்போமானால், அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் நாம் பாதிக்கத்தக்கதாக, நாம் வேதனைப்படத்தக்கதாக, நாம் கண்ணீர் வடிக்குகிற பல காரணங்கள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தொழிலிலும் நடக்கும். இன்று ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் நான் எப்படி நடந்தேன்? தகப்பனே, ஆதி அன்பை இழந்த நிலைமையில் இருக்கிறேனா? இல்லை என்றால் இப்பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கிறது? என்னை நான் உயர்த்தி இருக்கிறேனா? இல்லை என்றால் மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறேனா? இல்லை என்றால் வேதம் வாசிக்கிறதில் நான் தவறி இருக்கிறேனா? இல்லை என்றால் ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று எந்த இடத்தில் நீ விழுந்தாய் என்பதை நீ அறிந்து மறுபடியோ, அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் எப்பேற்பட்ட அற்புதத்தையும் தேவன் செய்ய முடியும். அங்கே யோர்தானிலே தீர்க்கதரிசிகள் வெட்டி கொண்டிருக்கும் போது அங்கே இரவல் வாங்கப்பட்ட கோடாரி கீழே விழுந்தது உண்மைதான். பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் அந்த நதியிலே விழுந்தது உண்மைதான். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு இரும்பு, மிதக்க கூடாத இரும்பை எந்த இடம் என்று சுட்டிக்காட்டும் பொழுது அங்கே எலிசா ஒரு கொப்பை வெட்டி போட்டு மிதந்து எடுத்துக்கொள் என்று சொன்னது போல, எந்த நிலைமையில் நீங்கள் விழுந்திருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தில் தவறி இருந்தாலும், அதை சுட்டிக்காட்டும் பொழுது ரட்சகர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு மறுபடியும் நீங்கள் இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள் என்று உங்களுக்கு பெற்று தந்து மறுபடியும் இளைய குமாரன் என்ன தவறு பண்ணினாலும் உணர்வடையும் பொழுது அவனுடைய தவறை காணாதபடி மேன்மையானதை மேலும் மேலும் கொடுத்து அவனோடு சந்தோஷப்பட்டது போல, ஆதியில் உங்களோடு எப்படி தேவன் உலாவினாரோ, எப்படி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீர்களோ, எப்படி தேவ சத்தத்தை கேட்டீர்களோ, அப்படியே தேவன் மறுபடியும் உங்களை புதுப்பிக்க இன்று அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை தள்ளிவிட அல்ல, உங்களை அணைத்துக் கொள்வதற்கு, உங்களை உணர்த்தி நீங்கள் உணர்வடையும் பொழுது, நீங்கள் மனஸ்தாபப்படும் பொழுது மறுபடியும் ஆண்டவரே உம்மண்டையில் வருகிறேன், நான் இந்த நிலைமையில் விழுந்தேன், இப்படியாக என்னுடைய வாழ்க்கை இப்படி இடம் கொடுத்து விட்டேன், இப்படி தேவனை விட்டு தூரமாகி விட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது மறுபடியும் ரட்சகர் இயேசு உங்களை அணைப்பார். தேவ பிரசன்னத்தினால் நிரப்புவார். அவர் மறுபடி முந்தின சீரை பார்க்கிறோம் நற்சீர் கொடுப்பார். முந்தின மகிமையை விட பிந்தின மகிமை அதிகமாக கொடுப்பார். அது மட்டுமல்ல, முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ருசியா இருந்தது போல இனி உள்ள நாட்கள் ஒரு நல்ல ருசியான வாழ்க்கையை கொடுப்பார். ஆனால் நீங்கள் உணர்வடையும் பொழுது, நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது, நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாள் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் உணர்ந்தான், ஏன் எனக்கு இந்த தோல்வி என்பதை அவன் உணர்ந்து மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது முடி முளைத்தது. தேவன் இரக்கமுள்ள தேவனாக இறங்கி வந்தார். அவன் மீது என்ன தேவ திட்டம் இருந்ததோ அந்த தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார். பலர் சொல்லலாம், ஏன் அவன் சாக வேண்டும், அவனை காப்பாற்ற கூடாதா என்று நீங்கள் சொல்லலாம். வாயின் வார்த்தை அவன் சொல்லுகிறான். இப்பொழுது சிம்சோன் சொல்லுகிற வாயின் வார்த்தை, பெலிஸ்தியரோடு நானும்
மடியட்டும், இப்பொழுது இறங்கும் என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னபடியே தேவன் செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தை ஞானமாக பேச வேண்டும், பதறி பேசக்கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் நாம் இழக்க நேரிடும், அதை எப்படி மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்ளுவது, எதை நாம் இழந்தால் என்ன காரியம் நமக்குள் ஏற்படும் என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில காரியத்துக்கு நாம் எதை இழந்து விட்டோம், கர்த்தர் என்னை விட்டு விலகவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் உபாகமம் 23:14 வாசிக்க கேட்போம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. அருமையான தேவனுடைய ஜனமே, தெளிவாக தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உன் பாளையத்திற்குள் உன்னை ரட்சிப்பதற்காக, யாரையோ உன் மூலம் ரட்சிக்க அல்ல, உன்னை ரட்சிப்பதற்காக அருமையாக தேவ ஆவியானவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். உன்னுடைய சத்துருக்களை நான் அவங்களுக்கு ஜோமன போறேன் இல்ல, ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்களை மேற்கொள்ள தான் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன், ஆனால் உன்னுடைய பாளையத்துக்குள் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவன் சொல்கிறார், உன் பாளையத்திலே அசூசியான காரியங்கள், கோபம், எரிச்சல், இச்சை, இப்படிப்பட்ட பலவிதமான அருவருப்பான படங்கள் பார்க்கிறது. கண்களில் இச்சை, வார்த்தை, தகாத சிந்தனை, இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு உன் பாளையத்தை விட்டு நான் போகாதபடி உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க கடவுது. எப்பொழுது தேவன் ஒரு மனிதனை விட்டு விலகுவார், எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் அசுத்தம் வருகிறதோ, எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய கற்பனையை மீறுகிறானோ, எப்பொழுது துணிகரம் வருகிறதோ, அப்பொழுது தேவன் அவனை விட்டு விலகுகிறார். தெளிவாக சொல்கிறது, உன் பாளையத்திலே அசூசியான காரியங்களை கண்டு உன் தேவன் உன் பாளையத்தை விட்டு போகாதபடி உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க கடவுது. எப்பொழுதும் சுத்தமாய், எப்பொழுதும் பரிசுத்தமாய், எப்பொழுதும் பயபக்தியோடு, எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நடுக்கமாய் இருக்கிற ஒரு மனிதனை சத்துரு தொட முடியாது. தேவனுடைய அன்பு அவனுக்குள் பெருகிக் கொண்டே இருக்கும், அவனுடைய வார்த்தை அவருடைய வார்த்தையாக இருக்கும். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியமோ தேவனுக்கு பிரியமில்லாத அசூசியான காரியத்துக்கு நீங்க இடம் கொடுத்திருப்பீர்களானால், சிலர் சொல்லுவாங்க, நான் அப்படி ஒண்ணுமே இடம் கொடுக்கலையே. உண்மைதான் பிரதர், நீங்க வீட்டுல போய் நாடகம் பாக்கீங்களா, சரி, அது அசூசியான காரியம். மற்றவங்களை குறித்து கோல் சொல்றீங்களா, அது அசூசியான காரியம். தவறான இச்சையா சிந்திக்கிறீங்களா, அசூசியான காரியம். மற்றவங்களை பார்க்கும் பொழுது இச்சையா பார்க்கிறீங்களா, அசூசியான காரியம். அது மட்டுமல்ல, மற்றவங்களை அற்பமா நினைச்சீங்களா, அசூசியான காரியம். தேவன் உங்களுக்கு பணம் கொடுத்தா, பொருள் கொடுத்தா, அந்த இருதயம் பொருளாசை மேல சாருதா, அதை பார்த்து கர்த்தர் நவழுவார், விலகி போவார். இந்த ஆண்டவரே, என்னில் காணப்படுகிற அசூசி, தகப்பனே, என்னை விட்டு சிம்சோனை விட்டு விலகுவதற்கு அவன் தெளிலால் மடியில் இருந்து இச்சைக்கு இடம் கொடுத்தபடியால் நீர் அவனை விட்டு விலகினீர். அதி நிமித்தம் பெலிஸ்தியர் மேற்கொண்டார்கள், அவன் தோற்று போனார். இன்று நான் தோல்வியோடு இருப்பதற்கு காரணம், நான் எந்த ஒரு தெளிலால் மடியில் இருக்கிறேன், எந்த இச்சைக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன், எந்த தகாத ஆபாச படங்களை என் கண் பார்க்க நான் இடம் கொடுக்கிறேன். தேவனில் என்னில் காணப்படுகிற, என்னை விட்டு தேவன் விலகக்கூடிய என்னில் காணப்படுகிற அசூசியான காரியம் என்ன என்று நீங்கள் உங்களை ஒரு கேள்வி கேட்பீர்களானால், ஆவியானவர் இப்பொழுது நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் அறியத்தக்கதாக உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவார். அதை அழிப்பதும், அதை விட்டு விடுவதும், மறுபடியும் தேவனோடு நல்மனச்சாட்சி பொருந்துவதும் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் இப்படியும் அப்படியும் வாழலாம், ஆனால் முடிவிலே தோல்வி உண்டாகும். ஆனால் தேவனோடு நல்மனச்சாட்சி பொருந்தி தேவன் விரும்பாத காரியத்திற்கு நோ சொல்லி வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி அல்ல, ஜெயம் மட்டுமே உண்டாகும். அல்லேலூயா, ஜெயம் மட்டுமே.
கிடைக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதுவும் இதுவும் கலந்தால் தோல்வி. ஆனால் இயேசுவும் நீங்களும் கலந்து பரிசுத்தத்தோடு வாழ்ந்தால் ஈக்குவல் டு ஜெயம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே, எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் வாழ்க்கையில் ஒரு தோல்வியும் கண்ணீரும் குடும்பத்தில் வருமானா ஏதோ ஒரு அசூசியான காரியத்திற்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க. இல்ல பிரதர், தேவன் என்னை சோதிக்கிறார் இப்படி சொல்லி உங்களை நீங்க ஏமாத்தி உங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு பெரிய ஜெயம் வராதபடி ஏமாத்தாருங்க. ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவி இல்லை, என்ன அறியாதபடி இந்த தவறு பண்ணிட்டேன். உங்களை அறியாதபடி கொதிக்கிற எண்ணக்குள்ள நீங்க கையை விடுறீங்களா? யாராவது அப்படி விட்டுருக்கீங்களா? உங்களை அறியாதபடி கத்தியை எடுத்து விரல அப்படி விட்டுறீங்களா? அறியாதபடி அப்படி சொல்லாதங்க. ஆண்டவரே, நான் அறிஞ்சு துணிகரமா பாவம் செஞ்சுட்டு என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. அறியாதபடி உங்க சரீரத்துல உங்க உணர்வுகளை பரிசுத்த உணர்வுக்கு விரோதமாக தூண்டுகிற வார்த்தையோ பேச்சோ பார்வையோ எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு அதற்கு நோ சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சாதாரணமான காரியம் தானே பாக்குறேன். இல்ல, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க உணர்வை தேவனுடைய அன்பை விட்டு விளக்கத்தக்கதான எந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய நட்போ உணர்ச்சிகளை டைவர்ட் பண்ணக்கூடிய படங்களோ எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவனை உங்களை விட்டு விளக்கத்தக்கதாக, தேவன் உங்களுக்கு தூரமாகத்தக்கதாக அது ஏதுவா இருக்கும். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது ராஜா தான். யோசிச்சு பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில சிங்கம் வந்துச்சு, கர்த்தரோடு கூட இருந்தான். அப்பொழுது சிங்கத்தை ரெண்டா கிழிச்சான். ஆனா வாழ்க்கையில சிங்கம் வந்துச்சு, அசிங்கம் வந்துச்சு, கர்த்தர் கூட வரல. இன்னைக்கு எந்த சிங்கம் வந்தாலும் பரிசுத்தமா இருந்தா எந்த சிங்கத்தையும் கிழிக்கலாம். ஆனா அசிங்கம் வந்து வாழ்க்கை சரியில்லாதபடி ஜெபித்து நான் உபவாசம் பண்ணி போராடுவேன் என்று சொல்லுகிற முட்டாள் கிறிஸ்தவங்களே கவனிங்க. இல்ல, உங்க வாழ்க்கையை சரிப்படுத்திட்டு போராடுங்க. ஜெபம் அவசியம். ஜெபிக்கிறதற்கு முன் தேவனுக்கு நமக்கு உள்ள நல்ல உறவு, மனிதர்களுக்கு நமக்கு உள்ள நல்ல உறவு, அது மட்டுமல்ல நம்முடைய செய்கைகள், நம்முடைய சிந்தைகள், இது எல்லாவற்றையும். இல்ல பிரதர், என்னை கர்த்தர் நல்ல பாட்டு பிடிக்க பயன்படுத்துகிறார், ஏமாந்துறாருங்க. சவுல் பின்வாங்கி போன பிற்பாடு தீர்க்க தரிசனம் சொன்னா, அதை பற்றி நீங்க நினைக்காதங்க. இல்ல, நான் சொல்லுகிறது அப்படியே நடக்கு. நீங்க எப்படி நடந்தாலும் சரி, லைஃப்ல கனி இல்லைன்னா யோசிச்சுக்கிடுங்க. கனி இல்லைன்னா உள்ள பிசாசு எப்படியும் உள்ள வந்து இடம் பிடிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவங்க கர்த்தர் கூட இருந்தா முக லட்சணமா இருக்கும். ஒரு நேரம் முகம் ஒரு மாதிரி கருத்து, ஒரு நேரம் இப்படி இல்லை. எப்பொழுதுமே எப்பொழுதுமே நம்ம சூரியனா தான் இருப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் சந்திரன் எல்லைக்குள்ள நம்ம போக மாட்டோம். எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் சூரியனா பிரகாசிக்கிற. இல்ல, சூரியன் தெரியல, படுத்து தூங்கினா கூட இன்னொரு பக்கம் சூரியன் இன்னொரு இடங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அதனால தயவு செய்து சூரியன் ஒருபோதும் தன்னுடைய வெளிச்சத்தை விட்டு அது மாறாதது போல 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இல்ல பிரதர், இப்படிப்பட்ட ஒரு துக்கமான சூழ்நிலை வந்துச்சு, வரலாம். வந்தாலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த துக்கம் பாதிக்காத அளவுக்கு உள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் நம்மளுக்கு ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி நம்மளை காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. இல்ல, அந்த பிள்ளை என்ன எப்பவுமே இப்படி பேசிட்டு இருக்கு, அதனாலதான் என்னுடைய முகம் இப்படி ஆயிடுது. இல்ல இல்ல, அப்ப உங்க பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உள்ள தேவனுடைய வார்த்தை எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகிற்று. சில வேளைகள்ல நம்மளை விட்டு ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். அதுபோல கர்த்தர் அசூசியானதை பார்த்து விலகுவார். இஸ்ரவேலை 1 சாமுவேல் 4:22 வாசிக்கிறோம். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்று. இப்பொழுது அங்க ஒரே துர்செய்தி.
ஏலியின் பிள்ளைகள் இறந்து போனாங்க, ஏலி இறந்து போனா, பிணைகாஸ் மனைவி இறந்து போனா. இப்போ ஒரே மரண செய்தி, ஒரே துக்கம், ஒரே தோல்வி. அருமையான தேவனுடைய ஜனமே, மகிமை, தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெட்டி உள்ள தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இல்லாதபடி, இந்த வேத வசனம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனை விட்டு மகிமை வெளியே போயிடும். தயவு செய்து இந்த நாள்ல இந்த வார்த்தைய எனக்கு தானே பைபிள் தெரியும் அப்படின்னு நினைக்காதங்க. தினசரி வேதம் வாசிக்கிற ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அந்த மகிமையை காத்துக்கொள்ளலாம். தினசரி ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிக்கிற ஒரு அனுபவத்தை விடாதபடி காத்து கொள்ளுகிறவர்கள் நிச்சயமா தேவனுடைய மகிமையை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனா இந்த வேத வசனம் வாசிக்காத ஒரு மனிதன் கொஞ்ச நாள்ல கர்த்தரும் அவனை விட்டு விலகிடுவார், மகிமையும் அவனை விட்டு விலகிறோம். நல்ல ஒரு ரகசிய வேத வசனத்துல இருக்கு. தேவனுடைய வார்த்தைய தினசரி கம்பல்சரியா சாப்பிடறனோ இல்லையோ, வேலைக்கு போறனோ இல்லையோ, தூங்கி எழும்பின உடனே இந்த வேத வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் ஒரு 5 அதிகாரம் வாசிப்பேன் என்று சொல்றவங்க நிச்சயமா செழிப்பா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, கொடுக்கிறவங்களா இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க, தேவனுக்கு பயப்படுகிறவங்களா இருப்பாங்க. அவங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஒரே ஒரு காரியம் செய்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிச்சான், அங்க பெரிய வேதனை உண்டாச்சு. இன்று நான் ஒரே ஒரு காரியத்தை மற்றும் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிப்போம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15 வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல. அல்லேலூயா. இன்னும் நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிறது ஒரு அனுபவம், மகிமை நம்ம விட்டு விலகிறது ஒரு அனுபவம். ஆனால் இப்பொழுது நம்ம பார்க்கிறோம், கிருபை சவுல் கிட்ட இருந்து கிருபை விலகிச்சு. தேவனுடைய கிருபை விலகினது நிமித்தமாக சவுளுடைய வாழ்க்கையில நன்றாக நீங்க கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபைய வேதம் சொல்கிறது. யோனா 2:8 சிலர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை போக்கடிக்கிற ஒரு அனுபவம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. கிருபையை காத்து கொள்ளணும். கிருபை என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது இதோ உம்முடைய கிருபை தாங்குகிறது. நம்மளை அறியாதபடி கால் சறுக்கும் பொழுது எதிர்பாராத விபத்துகளில் இருந்து கர்த்தர் நம்மளை காக்க வேண்டும் என்றால் கிருபையை இழக்காம நம்ம காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளைகள்ல சில குடும்பங்கள்ல திடீரென்று இப்படி செய்தி என்று சொல்லி பல ஒரு துர்ச்செய்திகள் திடீரென்று வரும். அதுக்கு பல ஆறுதல்கள் சொன்னாலும் உண்மையான காரியம் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது இதோ உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. இந்த மாதிரி திடீரென்று ஏற்படுகிற சில காரியங்கள்ல தேவனுடைய உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டும் என்றால் கிருபை தாங்கணும்னா இந்த கிருபை இழந்து போகாதபடி காக்கணும். எப்பொழுது கிருபை இழந்து போவோம்? எபிரேயர் 12வது அதிகாரம் 15 வாசிக்க கேட்போம். சீக்கிரம் வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் எழுப்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாவது ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும். நல்லா யோசித்து கொள்ளுங்க. யாதொரு கசப்பான வேர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கிருபை எப்ப நம்ம இழப்போம்? கசப்புக்கு இடம் கொடுக்கும்போது கிருபை நம்மளை விட்டு போயிடும். சவுளுடைய வாழ்க்கையில கிருபை இழந்தான். சாதாரண நிலைமையில கழுதையை தேடி கழுத போல அலைந்தவன். ஆனா தேவன் அவனுக்கு பாராட்டின கிருபை பெரிய கிருபை. எப்படி இழந்தா? தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த நாள்ல யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே,
என்னை ரட்சித்தீங்க, உங்க கிருபை எனக்கு கொடுத்தீங்க, கிருபையா என்னை நடத்துறீங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவர் சொல்றாங்க, கிருபை எப்படி நம்மளை விட்டு எடுபடும்? இல்லைங்க, இப்படி நமக்கு சாதகமான வார்த்தையை சொல்லி நாமே நம்மளை தேர்த்திக் கொள்ளுகிற அனுபவத்திலிருந்து வெளியே வரணும். சிலர் பொல்லாங்கான் உங்களை தொட எப்படி சத்துரு உள்ள வர முடியும்? பிசாசுக்கு இடம் விடாதீர்கள், இடம் கொடுத்தா அவன் உள்ள வருவான். கிருபை இழந்து போகத்தக்கதாக கசப்புக்கு இடம் கொடுத்தா கிருபையை நம்ம இழந்து போவோம். கிருபையை இழந்து போகும் பொழுது இந்த கிருபையை நம்ம காத்து கொள்ள வேண்டும். அருமையானவர்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற சில வேளைகளில் கிருபையாக நமக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல அந்த மாலுமிகளுக்கு தேவன் பவுல் மூலமாக கிருபை உள்ள ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தையை கொடுத்தார்? இந்த பிரயாணத்துல இப்படி சேதம் வரும், நீங்க பிரயாணம் பண்ண வேண்டாம் என்று சொல்லும் பொழுது இந்த கிருபையை அவங்க அல்ல தட்டிட்டாங்க. அந்த கிருபையை அவங்க தக்க வைக்காதபடி இப்பொழுது அல்ல தட்டி மாலுமிகளுடைய வார்த்தைகளையும் அநேகருடைய ஆலோசனையும் கேட்டாங்க. இப்பொழுது அவங்க கணக்கு போடுறாங்க, இந்த இடம் இப்படி, இந்த இடம் தங்க முடியாது, இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடுவோம். தேவனுடைய வார்த்தையை தேவன் கிருபையான முறையில் அவங்களை காப்பாற்றுவதற்காக வார்த்தையை கொடுத்தார். இப்ப மனிதர்களுடைய வார்த்தை மேலோங்கி நிற்கிறது. இவங்க போக ஆரம்பிக்காங்க, தென்றல் மெதுவாக வீசுகிறது. நம்ம கிருபையை போக்கடிக்கிற வேளையில தென்றல் மெதுவாக வீசும். தாங்கள் கோரினது கைகூடினது என்று நினைக்கத்தக்கதாக அங்கே சூழ்நிலையில் இவங்களுக்கு சாதகமா இருந்தது. கொஞ்ச நேரத்திலே யுரோக்கடித்தான் காற்றடித்தது. அருமையானவர்களே, கிருபையை போக்கடிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கும் பொழுது நமக்கு இரக்கமாக கிருபையாக ஒரு நல்ல காப்பாற்றுகிற ஒரு சூழ்நிலையை கொடுத்து நமக்கு சில நல்ல வார்த்தைகளை கொடுத்து நம்மளை காப்பாற்ற நினைக்கும் பொழுது நம்மை அறியாதபடி அந்த கிருபையை போக்கடிக்க சில மனிதர்களுடைய வார்த்தை, சில சூழ்நிலை அதற்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது நாம் நினைப்போம், தேவனுடைய வார்த்தையை விட உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான மனிதர்களுடைய வார்த்தையை நம்புவோம். கொஞ்ச நேரத்துல யுரோக்கடித்தான் காற்றடிக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, அநேக ஆக்சிடென்ட் நீங்க பேப்பர்ல பாருங்க. நீங்க பேப்பர்ல அநேக ஆக்சிடென்ட் பார்க்கும்போது கிறிஸ்துவ பேர் இருக்கும். அது என்ன கிழமைன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். இவங்களுக்கு சர்ச்சுக்கு போகாதபடி இவங்க எங்கேயாவது போவாங்க. அந்த நேரத்துல நிறைய தீமை வரும். அருமையான தேவனுடைய ஜனமே, உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு போ என்று உணர்த்தி அதை நம்ம மீறி நமக்கு இதுல என்ன பிரயோஜனம் உண்டு? இப்ப கூட சிலர் நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தானே. இல்லை, தேவ ஆவியானவர் சிலரை சில பெரிய பிரச்சனையிலிருந்து மீட்பதற்காக இன்று பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் கிருபையை இழந்தவங்க மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கருத்தோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஒன்று மாத்திரம் அறிவேன், சிலரை காப்பதற்காக, சிலருடைய குடும்பத்துக்குள்ள வருகிற பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனை வந்து பெரிய தீமை வராதபடி காப்பதற்காக தேவன் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுகிறார் என்பதை என்னுடைய உள்ளத்துக்குள்ள தெளிவாக அறிய முடியுது. தயவு செய்து யாருக்கோ பேசுறாங்க, இப்ப நான் நல்லா தானே இருக்கேன், இல்ல, ஆண்டவர் எப்பொழுதுமே சில நேரங்களில் நல்ல ஆலோசனை சொல்லும் பொழுது நல்ல சூழ்நிலை தான் இருந்துச்சு, நல்ல சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தையை அல்ல தட்டும் பொழுது அருமையானவர்களே, கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. மோபி பேசுறதுக்கு ஒரு கிருபை, ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. தாவீது ஆள் அனுப்பி இப்பொழுது யோனத்தான் நிமித்தம் தயவு செய்யக்கூடியவங்க யார் யார் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்துல மோபி பேசி 2 கால்கள் விளங்காத ஒரு மகன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனை அனுப்பி ஆள் அனுப்பி அழைக்க சொல்லி அவனிடத்துல சொல்லுகிறான், நித்தமும் என் பந்தியில அசனம் சாப்பிடலாம், உனக்கு உன்னுடைய தகப்பனாருடைய எல்லா சொத்துக்களையும் உனக்கு மறுபடி திருப்பி தருகிற, இதுதான் கிருபை. இப்படி தரும் பொழுது அவன் என்ன சொன்னான், செத்த நாய் போல இருக்கிற யானைக்கு இப்படி ஒரு கிருபை உங்க கண்கள்ல கிருபை கிடைச்சதே என்று சொல்லி அவன் அதை காத்து கொண்டான்.
அடுத்த அதிகாரத்துல நாகாஸ் ராஜா ஆனன்றார் அங்க ஒரு ராஜாவை நிமித்தம் அவனுடைய மகனுக்கு தயவு செய்வதற்காக இப்பொழுது ஆள் அனுப்புகிறான். உடனே அங்க பலர் ஆலோசனை சொல்றாங்க, தாவீது ஆள் அனுப்புறது எதுக்கு தெரியுமா? உளவு பார்த்து வேவு பார்த்து இப்படி இப்படி செய்வதற்கு. நல்ல ஒரு கிருபை மோவிபேசேத்துக்கு கிடைத்தது, அவன் அதை பயன்படுத்தினான். ஆனா இவன் அதை பயன்படுத்தாதபடி மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அவங்களுடைய முடி தாடியெல்லாம் ஒரு பக்கம் சிரைச்சு அவங்களை அவமானப்படுத்தினான். கடைசியில போர் மூண்டது. பயங்கரமான முறையில நன்மைக்கு பதிலாக அதே தாவீதின் மூலமாக தீமையை பெற்றார். இன்றைக்கு தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கு சில வேளைகள்ல கிருபையான முறையில சில சந்தர்ப்பத்தை கொடுத்து நம்மளை ரட்சித்து நம்மளை சபைக்கு வர சொல்லி இப்படி இப்படி நடந்து கொள் என்று சொல்லி இந்த காரியத்தை நீ விட்டுவிடு என்று சொல்லி தேவன் கிருபையான முறையில் நமக்கு தயை செய்வதற்காக சில மனிதர்களை உங்களிடத்தில் அனுப்பி உங்களோடு தேவன் பேசுவார். ஆனால் மோவிபேசேத்து போல நீங்கள் அதற்கு கவனமாக செவி கொடுத்தால் நிச்சயமாக தாவீதோடு அப்பம் புசித்தது போல தேவன் சொல்வார், ஒருவன் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அருமையானவர்களே, தேவனோடு போஜனம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தையும் பெற முடியும், கிருபையை காத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கு மாறாக இப்பொழுது எதிராக செயல்படும் பொழுது அதற்கு கீழ்ப்படியாத நிலைமையிலே அங்கே அதற்கு மாறாக அங்கே யுத்தமும் அழிவும் உண்டானது. எந்த தாவீதுக்கு ஒரு இரக்கம் உண்டானதோ அவனுக்கு கிருபை கிடைத்தும் கிருபையை போக்கடித்தான். அருமையானவர்களே, இன்று இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாருமே கிருபையை போக்கடியாதபடி தேவன் கிருபையாக என்னோடு பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த காரியத்தின் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு இழப்பு வருவதற்கு முன்பாக, என் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தீமை வருவதற்கு முன்பாக என் நேசர் என் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக யோசபாத்துக்கு கிருபை கிடைத்தது. யோசபாத் ஆகாப்போடு சேர்ந்து யுத்தத்திற்கு போகிறார். ஆகாப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு பெரிய கனம் கிடைத்தது என்று சொல்லும் பொழுது அங்கே இவன்தான் ஆகாப் என்று சொல்லி யோசபாத்தை சுற்றிலுமாக சூழ நின்று அங்கே ஒரு பெரிய ஆபத்து வரும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். தேவன் அனுசாரியாய் இருந்தார். அருமையானவர்களே, காரணம் அவனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அங்கே எச்சரித்தது போல இன்று இந்த பகல் பொழுதிலே தேவன் இந்த நாளிலும் கிருபையாக இந்த உறவு நிமித்தம் உன் குடும்பத்துல ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுது. இந்த தகாத காரியத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட பாதிப்பு வரப்போகிறது என்று சொல்லி தேவன் உங்களுக்கு ஒரு தீமை வருவதற்கு முன்பாகவே நம்முடைய ரட்சகர் உங்க மேல வைத்திருக்க அன்பின் நிமித்தமாக அவர் கிருபையாக இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எதை விட வேண்டுமோ, எந்த வழி தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறீர்களோ, பண ஆசை என்று சொல்லி உங்களை அறியாதபடி வட்டிக்கு வாங்கி அதை வாங்கிடுவேன் இதை வாங்கிடுவேன் இப்படி செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே உங்களுடைய இருதயம் இப்பொழுது போக யோசித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் இந்த நாளிலுமே வேண்டாம், இது நல்ல வழி இல்லை, இது நிமித்தம் உனக்கு ஆபத்து, இந்த உறவு சரியில்லை, இந்த நபரோடு பேசுகிறது சரியில்லை, இந்த பார்வை சரியில்லை, இந்த பேச்சு சரியில்லை, இவர்களை குறித்து நீ தீமையாக மற்றவர்களோடு பேசுகிறது சரியில்லை, இப்படி நீ பேசுவாயானால் உன்னுடைய கிருபையை நீ இழந்து போவாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வரும் பொழுது தேவனுடைய கிருபை உன்னை தாங்காமல் போய்விடும் என்று சொல்லி உன்மேல் உங்கள் மீதும் என் மீதும் தேவன் இரக்கம் வைத்து அவர் தெளிவாக திட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நான் மாறணும்? அவர் மாறாத தேவன் தான், ஆனால் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாத தேவன் என்று தானியேல்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், ஓசியா 4:6 வாசிக்கிறோம். ஆனால் தானியேல் 2:20 சொல்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். எப்பொழுது மாற்றுவார்? எப்பொழுது நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய கோணல்களை அவர் செவ்வையாக மாற்றுவார்.
நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். இன்று தேவன் மாறாத தேவன் மாற்ற வந்திருக்கிறார். எப்ப மாற்றுவார்? நீங்க உங்க வழிகளை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீங்க மாற்றும் பொழுது அது நிமித்தம் வருகிற தீமையான காரியங்களை தேவன் மாற்றி அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று தேவன் தீமையை நன்மையாக மாற்ற வந்திருக்கிறார். எப்பொழுது? உங்களை அறியாதபடி, தேவனை துக்கப்படுத்தத்தக்கதாக. கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப தாழ்மையோடு, ரொம்ப பரிசுத்தத்தோடு, ஒரு சின்ன காரியத்தில் கூட அவரை துக்கப்படுத்தாதபடி, ஒரு சின்ன வார்த்தையில கூட அவரை துக்கப்படுத்தாதபடி, ஒரு சின்ன ஒரு காரியம், பக்கத்து வீட்டில் சண்டை வருது, நான் ஒரு கிறிஸ்தவங்க, நான் விட்டு கொடுப்பேன், நான் மற்றவங்கள மாதிரி சத்தம் போட மாட்டேன், இல்லை இந்த பிள்ளை தவறா பேசினா நான் பொறுமையா போவேன், நான் ஒரு கிறிஸ்தவன், இவங்க இப்படி செய்தாலும் நான் இப்படி தான் நடப்பேன், நான் ஒரு கிறிஸ்தவன். அப்படி நீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறது நிமித்தம் அவர் துக்கப்படாதபடி நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் அதை பார்த்து நீங்க எந்தெந்த காரியத்தில் விட்டு கொடுத்து அது நிமித்தம் எவ்வளவு நஷ்டம் வருதோ இதெல்லாம் கணக்கு போட்டு மொத்தமா உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டு நம்ம கிறிஸ்தவங்களா மாறின பிற்பாடு பெருமை, ரஃப்னஸ் இருக்கக்கூடாது, மேட்டிமே இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், நம்மளை விட மற்றவங்களை மேன்மையா நினைக்கணும், யாரை பார்த்தாலும் அற்பமா நினைக்க கூடாது. தேவன் நம்மளுக்கு கிருபையை கூட்டித்தர ரொம்ப தாழ்மை வேணும். உடனே அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிற ஒரு வேலைக்கு வரக்கூடாது. எப்பொழுது நம்ம குற்றப்படுத்த போகிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இன்னைக்கு தயவு செய்து உங்களை அறியாதபடி மற்றவங்களை குற்றப்படுத்தி மார்க் போடுகிற வேலை இருக்குமானால் தயவு செய்து இன்னைக்கு நிப்பாட்டிருங்க. யாரும் சின்ன துரும்பும் பல்குத்த உதவும், எல்லாருமே நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால தயவு செய்து உங்க கூட இருக்கிறவங்க, நீங்க பழகிற நபர், இவங்களெல்லாம் ரொம்ப அற்பமா நினைக்காதங்க. அப்படி நீங்க அற்பமா நினைச்சீங்கன்னா சில ஆபத்து வரும் பொழுது அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க நீங்க நடந்து கொண்ட முறையின் நிமித்தமாக அவங்களுக்கு உதவி செய்யாதபடி போவாங்க. அது நிமித்தம் உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். தயவு செய்து இந்த நாட்கள்ல ரொம்ப அற்பமா நினைக்க கூடாது, மற்றவங்களை அற்பமா நினைக்காதங்க. ரொம்ப தாழ்மையான முறையில சில வேளைகள்ல முகத்துல கண்ணாடியில அடிக்கடி பார்க்கிற பெண்களுக்கு கொஞ்சம் ப்ரௌட் உண்டாகும். எதுக்கு? நம்ம ரொம்ப அழகா இருக்கோன்ட்டு. அப்படி நினைக்க கூடாது. இது தேவன் கிருபையான முறையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மேன்மையான காரியத்தை தேவன் கொடுத்திருப்பார். உங்களுக்கு ஒன்று மேன்மைன்னா இன்னொருவருக்கு இன்னொன்று மேன்மையா கொடுத்திருப்பார். ஒருவருக்கு பாடுவதற்கு நல்ல ஒரு கிருபை கொடுத்திருந்தா இன்னொருவருக்கு பிரசங்கிக்கிறதுக்கு நல்ல கிருபையை கொடுத்திருப்பார். இன்னொருவர் முகத்துல அழகில்லாம இருக்கலாம், ஆனா உங்களுடைய குணம் அவ்வளவு அழகா இருக்கும். தயவு செய்து சில வேளைகள்ல முகத்துல அழகா இருக்கிறவங்க அதை பார்த்து பொண்ணு எடுப்பாங்க. ரொம்ப சோப்பா ரொம்ப அழகா இருக்கட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா மாமியாரை மதிக்கவே மதிக்காது. எல்லாரும் அப்படியா இல்லை. சிலருக்கு தங்களை பார்த்து தங்களை அறியாதபடி ஒரு ப்ரௌடு இல்ல. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப இழந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா தாழ்மை. இன்னைக்கு ஆண்டவரே மறுபடி என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்க எதை இழந்தீங்களோ அதை எல்லாவற்றையும் இந்த தேவன் பெற்று தர போகிறார். இந்த நாள் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் கடந்து இறங்கி வந்து நீங்க இழந்ததெல்லாம் அவர் பெற்று தருவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. இந்த பூமியில நம்மளை அறியாதபடி பிசாசானவர் தவறான வழிகளுக்கு கொண்டு போய் தவறான வார்த்தைகளை பேச வச்சு தேவனுடைய கிருபையை இழந்து அவனுடைய ஆளுகைக்கு நம்மளை கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி பண்ணுகிறான். ஆனா இன்னொரு பக்கம் தேவனோ கிருபையான முறையில் அவர் இப்பொழுது நம்மளை உணர வைத்து மறுபடியும் நம்மளை தூக்கி நிறுத்துவதற்கு வந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் இழந்த அத்தனையும் மறுபடி திரும்ப தருவார். அப்படி முழங்கால் படியிடுங்க, அப்படி முழங்கால் படியிடுங்க. தாவீதை குறித்து தேவன் சொன்னார், தாவீதே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார், தாவீதே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். இந்த நான் ஜெபிப்பதற்கு முன்பாக இன்று காலை வேளையிலே என்னுடைய உள்ளத்துக்குள் ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்தார். அது யாருக்காக என்பது அல்ல,
திரும்ப 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 எனக்கு காலை வேளையில் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இப்பொழுது தேவன் அதை ஞாபகப்படுத்துகிறார். தயவு செய்து ஏசாயா 29:22 தயவு செய்து மைக்கில் வாசிக்க கேட்போம். யாருக்காகவோ தேவன் தெளிவாக திரும்ப 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 காலையில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கொடுத்தார். இப்பொழுது அதை தேவன் ஞாபகப்படுத்துகிறார். சீக்கிரம் வாசிங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, தெளிவான முறையில் தேவ ஆவியானவர் தெளிவாக இந்த வார்த்தையின் மூலமாக உணர்த்தினார். மறுபடியும் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக சொல்கிறார். இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை, இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை, இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை, இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் கடந்து வந்து இழந்த அத்தனையும், தாவீதே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இழந்த எல்லா கிருபைகளையும் தேவன் திருப்பி தரதான். உங்களை குற்றப்படுத்துவதற்கு தேவன் இந்த நாளை நியமிக்கவில்லை. உங்களை குற்றப்படுத்துவதற்கு தேவன் உங்களை இன்று உங்களோடு பேசவில்லை. உணர்வடைய வைத்து மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒரு அக்கினி இறங்கி வரும். இழந்த கிருபைகளை மறுபடி பெற்றுக்கொள்வீங்க. புதிய கிருபைகளை தேவன் கெடுப்பார். இப்பொழுது தேவ ஆவியானவர் கடந்து வருவார். ஆவியானவரை மறுபடியும் கடந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறதாக. தாவீதே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். தாவீதே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். இன்று எல்லா நாட்களையும் போல இன்று புதிய வகையில் ஆவியானவர் இறங்கி வருவார். அநேகர் மீது பலமாக இறங்கி வருவார். அநேகரை மறுபடியும் தேவன் புதுப்பிப்பார். எப்படி சிம்சோன் வாழ்க்கையில் மறுபடியும்
இப்போ 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள். குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவன் கற்பத்தின் கனியை கொடுப்பார். திருமணமாகாமல் வயது வந்து திருமணமாகாதவர்களுக்கு திருமண காரியங்களை ஏற்பாடு பண்ணுவார். தேவன் இந்த நாளிலும் நம்முடைய சபையில் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக. திடீரென்று ஒரு காற்று வீசும். நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி ஒரு காற்று வீசும். இப்ப வீசும், ஒரு சில நொடிகள் வீசும். தேங்க்யூ தேங்க்யூ. தனங்கள் ஆவிக்குள்ள ஆக்குவார். அப்பொழுது அற்புதங்கள் நடைபெறும். இப்பொழுது ஒரு காற்று வீசும். தனங்கள் ஆவிக்குள்ள ஆவீங்க. எஸ் எஸ் எஸ். பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க.